ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். 6 to 6 சுகன்யா. இன்றைய தலைப்பு தசரதர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணன் மற்றும் பரதன் ஆகியவர்களின் பாசம். ராமாயணத்தில் தசரதர் 1000 சந்திரன் கொண்ட வம்சத்தில் பிறந்த ஒரு அரசர். தசரதனின் பெருமை தன் மகன்கள் ஒவ்வொரு விதத்திலும் கருணையை வெளிப்படுத்துவது ஆகும். பல ஆண்டுகளாக வயதாகியும் தசரதற்கு குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். உடனே புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ஒரு பாயாசத்தை அவரது 3 மனைவியாகிய கௌசல்யை, கைகேயி, சுமித்திரைக்கு பருக சொன்னார்கள். ராமர், லக்ஷ்மணன், சத்ருகனன், பரதன் என 4 பிறந்தார்கள். கைகேயி பெற்ற 2 வரத்தினால் பரதர் நாடாளவும், ராமர் காட்டிற்கும் ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணன் துணையாக சென்றார். சத்ருகனன் பரதனுக்கு துணையாக இங்கிருந்தார். இதிலிருந்து கௌசல்யின் மகன் ராமர் என்றும், கைகேயின் மகன் பரதர் என்றும், சுமித்ரையின் மகன் லக்ஷ்மணன் சத்ருகன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தன் மகன்களிடம் கருணையை இங்கு காண்போம். ஸ்ரீராமர், அவர் தர்மத்தின் முதன்மை சின்னமாக கருதப்படுகிறார். அவர் தன் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் குடும்பத்தினரும் மிகவும் நேசிக்கின்றார். அவர் சர்வ தர்மம் நிறைவேற்றும் அறிஞராகவும் கடவுளாகவும் திகழ்கின்றார். அடுத்து பரதர், அவர் ராமரின் அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றார். அந்த அளவிற்கு மிகவும் நேசிக்கின்றார். ராமரின் இடத்திற்கு செல்லவோ அல்லது மகனாக பிறவி எடுக்கவோ வேண்டிக் கொண்டிருக்கின்றார். ராமரின் சொந்தமாக தனது கருணையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தனது குடும்பத்தினுடன் அருகில் நின்று பரதன் இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அடுத்து லக்ஷ்மணன், ராமனின் தம்பி, ராமனுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்துள்ளார். அவர் ராமரின் நிழலாகவே இருந்துள்ளார் எப்பொழுதும். அடுத்து சத்ருகன் அண்ட் பரதன். சத்ருகன் அண்ணனிடம் காதால் கூட அரசல் பற்றி கேட்கக்கூடாது என்று பரதனுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளார். இப்பொழுது தந்தை மகனாகிய தசரதன் ராமரின் பாசத்தை பார்ப்போம். தசரதர் மிகவும் குழந்தையாக மாறியிருந்தார். ராமரை அவ்வளவு அழகாக நேசித்து வளர்த்து வந்தார். அவரால் ராமரை ஒரு நொடி கூட பிரிந்து வாழ இயலவில்லை. முன் நடக்கும்போது அவர் அழகை ரசிப்பதும், பின்னல் நடக்க வைத்து அவர் அழகை ரசிப்பதுமாக அரசவையில் செய்து கொண்டே இருந்து வாழ்ந்து வந்தார். ஒரு சமயத்தில் தசரதர் உணர்ச்சி வசப்பட்டு, நீ இனி என் மகனும் தாயும் தந்திரியும் என்று விஸ்வாமித்திரரிடம் கூறினார். விஸ்வாமித்திரர் யாகம் வளர்ப்பதற்காக ராமரை அழைத்து செல்ல வந்திருந்தார். அப்பொழுது அழுது கொண்டு இதை கூறி அவர் அனுப்பி வைத்தார், வேறு வழியின்றி. அதாவது தசரதற்கு ராமரை விட உலகில் வேறு எதுவும் அவருக்கு முக்கியமே கிடையாது என்பது இது வலியுறுத்துகின்றது. அதே போல தசரதனின் ஆட்சியை பற்றி கூறியே ஆக வேண்டும். தசரதனின் ஆட்சி மக்கள் நலனின் மனம் கொடுத்து எந்த பிரச்சனை ஆயினும் தன் பிரச்சனை போல தீர்த்து வைத்தார். அவர் மட்டுமில்லை, அதே அவர்கள் 4 மகன்களும் கடைபிடித்தனர். தசரதர் மக்களின் தந்தை, அதாவது பீப்புள்ஸ் ஃபாதர் என்று புகழப்பட்டார். தசரதின் ஆட்சி சிறந்தது மட்டும் இல்லை, அவரது பாசம், கண்ணியம், உயர் வாழ்வின் அடிப்படை போக்கு என்று திகழ்ந்தது. இவ்வாறு மிக பெருமை வாய்ந்தவர் தசரதர். அடுத்து சகோதரர் பாசத்தை பார்ப்போம். ராமன், லக்ஷ்மணன் 4 குழந்தையாக இருந்த தருணத்தில் ஒரு குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அந்த குழந்தையை ராமரின் தொட்டிலில் போட்டதும் அழுகி நிறுத்திவிட்டது. அது வேறு யாரும் இல்லை, நமது லக்ஷ்மணர் தான். அவர் பிறந்தது முதல் இறப்பு வரை ராமனுக்கு நிழலாக இருந்து வந்தார். காட்டிலும் சரி, வீட்டிலும் சரி, எங்கேயும் ராமனுக்கு இருந்து வந்தார். அதிபலா என்ற 2 மந்திரங்களை கற்று அறிந்திருந்தார். இரவிலும் பகலிலும் தூங்காமல் உண்ணாமல் அண்ணனுக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து வந்தார். சீத்தை கூட ராமரை பிரிந்து இருந்த சனம் இருக்கின்றது அசோகவனத்தில். ஆனால் லக்ஷ்மணனும் ராமனும் பிரிந்ததே இல்லை. அடுத்து பரதன் ராமரின் பாதுகை பெற்று வந்து 14 ஆண்டுகள் மிகவும் நேர்த்தியாக அரசின் மீது அரசு பதவி மீது நேசம் கொள்ளாமல் கடமையை மட்டும் சிவனே என்று செயலாற்றி வந்தார். அந்த அளவுக்கு பரதன் மிகவும் அன்பும் மரியாதையும் ராமரின் மீது வைத்திருந்தார், செயல்பட்டு வந்தார். இடைக்குட்டியான சத்ருகன் செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் அவன் காதால் கூட நாடாள வேண்டும் என்று புரளிகளை கேட்கக்கூட விரும்பவில்லை. பரதன் ஆள வேண்டும் என்று கூறி அவருக்கு துணையாக, உற்ற துணையாக அரசவையில் இருந்து வந்தார் சத்ருகன். குறிப்பாக ராமன் லக்ஷ்மணனிடம் பரதனை பற்றி 2-3 தடவை பல தருணங்களில் பெருமையாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மணாகிய நீ கூட என்னை மறந்துவிட வாய்ப்பு இருக்கின்றது, ஆனால் பரதன் என்னை மறக்க வாய்ப்பே இல்லை என்று ராமன் பெருமையாக பரதனை எப்பொழுதும் கூறியிருக்கிறார். 14 ஆண்டுகள் முடிந்ததும் ஹனுமானை அனுப்பி வைத்து தன் பாசத்தை வெளிப்படுத்தினார் ராமர். இவ்வாறு தசரதர்களின் மகன்களுக்கிடையே ஆழ்ந்த பாசம் இருக்கின்றது. அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் பரஸ்பர ஆதரவையும் காட்டி உள்ளனர். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினன் என்ற வரிகள் தசரதனின் பெருமையை நம்மளுக்கு எடுத்து காட்டுகின்றது.
இவர்களது பாசம் நிகழ்காலத்தில் நாம் உண்மையோடு அன்புடனும் உணர்வுகளுடன் வல்லமையுடனும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றுகின்றது. நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் ஜெயம்.